எஸ்கே 25 படத்துக்கான அப்டேட் தான் பார்க்க போறோம். எஸ்கே 25 இந்த ஒரு படத்துக்கு இப்பவே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கவும் செய்யுது. சூர்யா வச்சு நம்ம சுதா கோங்கரா மேம் பண்ண வேண்டிய அந்த ஒரு படத்த, இப்போ எஸ்கே வச்சு மேம் பண்ணிட்டு வராங்க. இந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்க முக்கியமான ரீசனே நம்ம சுதா மேம் தான் அப்படின்னு சொல்லலாம். புறநானூறு அப்படிங்கிற ஒரு படத்த அவங்க இப்ப எஸ்கே வச்சு பண்றனாலேயே, இந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கவும் செய்யுது. எஸ்கே உடைய முன்னாள் படம், அதாவது அமரன் படம் ஒரு மிகப்பெரிய ஹிட். அத தொடர்ந்து இந்த ஒரு படம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணிட்டு இருந்திருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாம எஸ்கே 23 ஏஆர் முராஸ் கூட எஸ்கே இப்போ ஒரு படம் வந்து பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அந்த ஒரு படம் கூட இந்த வருஷம் தீபாவளி தான் ரிலீஸ் ஆகப்போகுது. ஸோ இப்போ எஸ்கே 25 படத்த பத்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படத்துக்கான டைட்டில் டீசர். ஏற்கனவே இந்த ஒரு படத்துக்கான டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பராசக்தி அப்படிங்கிற டைட்டில் தான் இப்போ எஸ்கே 25 படத்துக்கு வைக்க வச்சிருக்காங்க. இது வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம் தான். இந்த ஒரு படத்துக்கான டைட்டில் டீசர டீம் சென்சார் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ, அந்த ஒரு இடத்துலருந்து இப்ப லீக் வந்து ஆயிருச்சு. இந்த ஒரு படத்துக்கான டைட்டில் டீசருக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ண நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு டீம் குடுக்க வந்து போறாங்க. இத டீம் அஃபிஷியலா அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ஸோ, நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு டைட்டில் டீசர் அனௌன்ஸ்மென்ட் டீசருக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட்ட டீம் குடுக்க வந்து போறாங்க. ஸோ, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அனௌன்ஸ்மென்ட் டீசர் எப்படி இருக்க போகுது? ஆக்ஷன் பேக்ட்டா இருக்க போதா? இல்லன்னா எப்படி இருக்க போகுது? அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. எஸ்கேவோட லைன் அப்லாம் பார்க்கும்போது, ஒரு பக்காவான லைன் அப்பா வந்திருக்கு. எல்லா படங்களுமே கண்டிப்பா ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தெரியவும் செய்யுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.